من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أما بعد. قال الله تعالى في محكم القرآن المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولا تحسبن الله غافلا عما يعمل الظالمون. وقال نبينا عليه الصلاة والسلام: الدنيا سجن المؤمن وجنة للكافر أو كما قال عليه الصلاة والسلام. புகழனைத்தும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது ஸலாத்தும் ஸலாமும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. சஹாபாக்கள், தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், குறிப்பாக இந்த ஜும்ஆவுடைய நாளிலே முழு அமல்களிலும் ஈடுபட்டு கொண்டிருக்கிற நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் கருணையும் என்றென்றும் நிறைவாக நிலவட்டுமாக. நம்முடைய பெற்றோர்களுக்கும் நம் உறவுகளுக்கும் நமக்கு உலக மார்க்க கல்வியை வழங்கிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக. ஆமீன் பிஹக்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரிய முஸ்லிம் சொந்தங்களே, ஒவ்வொரு நாளின் கணமும் மிக லேசானதாக மாறி போயிருக்கிற ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கியாம நாளத்தின் அடையாளங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, வருடத்தை மாதமாகவும், மாதங்கள் வாரமாகவும், வாரங்கள் நாட்களாகவும், நாட்கள் நிமிடமாகவும், நிமிடம் நொடியாகவும் மாறி போகும். இப்பொழுதுதான் ஜுமாவினுடைய அசரை தொழுததை போன்று தெரியும். அடுத்து ஜுமாவினுடைய சுபஹு உள்ளே நுழைந்துவிடும். இப்பொழுதுதான் ஞாயிற்றுக்கிழமை ஒரு விடுமுறை வந்ததை போன்று தெரியும். உடனே ஞாயிற்றுக்கிழமை வந்ததை போன்று ஆகிவிடும். வேலை நாட்களில் மனிதர்களில் வாழக்கூடியவர்கள் அலுவலகத்திலே சம்பளம் கொடுப்பவர்களுக்குத்தான் தெரியும். உடனே சம்பளம் கொடுக்கும் நாள் வந்துவிடும் என்பதை தெரியும். மாதம் மாதம் கடன் விகிதமாக கொடுத்து கொண்டு வரக்கூடிய பெரும் பெரும் தொழிலதிபர்கள் உடனே செக்குகள் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். இதுவெல்லாம் காலத்தின் ஓட்டம் மிக வேகமாக இருப்பதை போன்று நம் ஆயுள் காலங்களும் மிக வேகமாக கழிந்து கொண்டு இருப்பது உடைய அடையாளத்தை தான் குறித்து காட்டுகிறது. மிக வேகமாக போகக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஒரு ரமதானை இன்னொரு ரமதான் வேகமாக அடைவதை போன்று, ஒரு ஜும்ஆவை இன்னொரு ஜும்ஆ வேகமாக அடைவதை போன்று ஒரு மனிதனுடைய கால ஓட்டங்களும் மிக வேகமாக இருக்கும். எத்தனை காலம் வாழ்ந்திருப்பார் என்று திரும்பி பார்த்தால் என்ன 1300 ஆண்டுகளுக்கு முன்னாலா பிறந்திருப்பார்? இல்லை. ஒரு 60 ஆண்டுகள், ஒரு 40 ஆண்டுகள், ஒரு 20 ஆண்டுகள். தங்கமே என்று கையில எடுத்து குழந்தையை கொஞ்சிய அந்த குழந்தைக்கு இன்று நிக்கா ஆகி இருக்கும். பிறகு பார்த்தால் தன்னுடைய பிள்ளைக்கு, தன் பேர பிள்ளைகளுக்கு அவர் எடுத்து கொஞ்சிருப்பார். இப்படி வேகமான ஒரு ஓட்டத்தின் கீழ் ஒரு மனிதன் போகிறான். ஆனால் இவன் எதை நோக்கி போகிறான், எதை நோக்கி போக வேண்டும் என்பதை குறித்து ஹதீஸிலும் குர்ஆனிலும் எடுத்து பார்த்தால் மிக ஆச்சரியமாக இருக்கும். ஒவ்வொரு இடங்களிலும் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை இந்த உலகத்தினுடைய ஓட்டங்களை பற்றி லஇபு வல்லஹுன் என்று அல்லாஹ் சொல்கிறார். அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தை, அல்லாஹ் தான் சொல்லுகிறான் சம்பாதி என்று சொல்லுகிறான். அல்லாஹ் தான் சொல்லுகிறான் நல்ல சுற்றி வா என்று சொல்லுகிறான். உலகத்தை சுற்றி பார் என்று சொல்லுகிறான். அல்லாஹ் தான் சொல்லுகிறான் எல்லா விதத்தையும் நீ சேர்த்துக்கொள், எல்லாம் தானமாகவும் வழங்கு என்று சொல்லுகிறான். உடுத்து என்று சொல்லுகிறான், உண்ணு என்று சொல்லுகிறான், பருகு என்று சொல்லுகிறான். எல்லாம் சொல்லுகிறார் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிறான் இன்னகுல் லஇபு வல்லஹுன். இதெல்லாம் கொஞ்ச காலம் தான், ஒரு சின்ன விளையாட்டு. ஒரு சின்ன ஸ்டேடியத்துல ஒரு போக்கஸ் போட்டு விட்டு அதுல ஒண்ணு விளையாட வச்சிருக்குது.
இதுல நிறைய பேர் ஜெயிப்பா, நிறைய பேர் தோப்பா, நிறைய பேர் வருவான், சிலருக்கு அடிப்படும், சிலருக்கு ஓடுவான், உன் கூடயே இருப்பான். அவன் மௌத்தாகிற மாதிரி தெரியும், அவ்வளவு வயசா இருக்கும். ஆனா பார்த்தா சின்ன ஆளு, இவரு டக் அவுட் ஆயிட்டு போயிடுவார், இவரு மௌத்தா போயிடுவார். இதெல்லாம் ஒரு விளையாட்டு. சம்பாதிக்கிற மாதிரி தெரியும், அப்படியே வேகமாக ஒரு வளர்ச்சி தெரியும். திடீரென்று பார்த்தால் ஒன்றுமே இல்லை. என்னப்பா என்ன ஆனது? ஏதோ அது வாங்கினது எல்லாம் முடிஞ்சு போச்சு, இனி அடுத்து கொடுக்கிற காலம் வந்துருச்சு, அவ்வளவுதான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் இந்த துன்யாவை பற்றி பேசும் பொழுது மதாஉல் குரூர் என்று அல்லாஹ் சொல்கிறார். அருமையான வார்த்தை, மதாஉல் குரூர். ஒரு ஏமாற்றமான ஒரு பொருள். ஒரு 1,00,000 பெரியதாக தெரியும், கையில் வந்ததற்கு பின்னால் தான் தெரியும் 1,00,000 தானா என்று தெரியும். மதாஉல் குரூர். வீடு கெட்ட வரைக்கும் தான் கெட்டணும் கெட்டணும் என்று அலைவார், கெட்டியதற்கு பின்னால் இவ்வளவுதான் வீடா என்று கூறுவார். மதாஉல் குரூர் அல்லாஹ் சொல்லுகிற வார்த்தை, துன்யாவுக்கு இறைவன் வைக்கிற வார்த்தை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உலகத்தில் நீங்கள் வாழுகின்ற காலம் என்பது ஒரு சஃபரை போன்று என்று சொன்னார்கள், ஒரு பயணம் என்று சொன்னார்கள். அவ்வளவுதான், நிரந்தரமானது அல்ல, ஒரு பயணம் என்று சொன்னார்கள். இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தங்கள் கையிலே ஒரு அசா குச்சியை வைத்திருப்பார்களாம். அசா குச்சியை மக்கள் எல்லாம் அந்த அசா குச்சியோடு தான் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் பார்ப்பார்கள். இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் வயதானவர்கள் அல்ல, ஆக இளமையானவர்கள். இளமையில் தான் அவர்கள் ஹிஃபதை முடித்தார்கள். சிறிய வயதில் 8 வயதில் 13 வயதில் ஃபிக்ஹினுடைய மாமேதையாக மாறுகிறார்கள். 20 வயதில் பல்வேறு கிதாபுகளை எழுதி முடிக்கிறார்கள். ஒரு 30-35 கூட தாண்டி இருக்க மாட்டார்கள். வெறும் இளமைதான், ஆனால் கையிலே ஒரு அசா குச்சி இருக்கிறது. சொல்வார்கள், இன்னஹு ஹாதா அஸா லா லிஇர்திஃபாஇல் கிபார். என் வயது மூப்பாகிறது, நான் வயதானவன் என்பதற்காக அல்ல இந்த அசா குச்சியை ஊன்றி வைப்பது. இன்னஹு லா யذ்குருஹா லிகுல்லி யௌமின். அந்த அசா குச்சியை கையில் வைக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் எனக்கு தெரிகிறது, இன்னி முகீமுல் லிஸ்ஸஃபர், நான் ஒரு பயணத்திற்கு வந்திருக்கிற ஒரு பயனாளி என்பதை நானே நினைத்து பார்ப்பதற்கு தான் இது கையிலே வைத்திருக்கிறேன் இந்த அசாவை. எப்ப வேணாலும் இந்த அசா என்னை விட்டு போகும். எப்பொழுது இந்த அசாவை நான் விடுவேனோ அப்பொழுது இந்த பூமி என்னை விழுங்கிவிடும் என்று சொல்வார்கள் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். வாழ்நாள் முழுக்க இந்த உலகத்தை நிரந்தரமாக அவர்கள் நினைக்கவில்லை. உலகத்தை எந்த இடத்திலே வைக்க வேண்டுமோ அங்க வைக்க வேண்டும், அவ்வளவுதான். நமக்கு ஆரோக்கியம், நமக்கு பாதுகாப்பு, நாம மறுமைக்கான பாதுகாப்பிலே ரெடி ஆகிடுவோம். ஒரு முஸ்லிம் உலகத்தின் விஷயத்தில் மயங்கி விடவும் கூடாது, உலகத்தின் விஷயத்தில் கவலைப்படவும் கூடாது, உலகத்தின் விஷயத்திற்காக தன்னுடைய வாழ்நாளை மாய்த்து விடவும் கூடாது. இது ஒரு முஸ்லிமுக்கு அழகல்ல பெருமக்களே. லா தஜஅலி துன்யா அக்பர ஹம்மினா, ஹதீஸிலே வருகிறது இல்லையா, லா தஜஅலி துன்யா அக்பர ஹம்மினா. இறைவா, இந்த துன்யாவினுடைய கவலையை எனக்கு ஆகப்பெரிய கவலையாக நீ ஆக்கி விடாதே என்று கேட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். துஆவை கேட்கும் பொழுது இப்படி கேட்கணும், கவலையே கொடுக்காதுன்னு கேட்க கூடாது. கவலை இருக்கும், ஒரு ஈமான்தாரிக்கு கவலை இருக்கும். தொழுதது ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இருக்கும் கவலை. பாப்பா அம்மாவுக்கு செஞ்ச ஹிதமத்தில் அல்லாஹ் பொருந்தி கொண்டானா இருக்கும் கவலை. இப்ப மண்ணிலே வாழக்கூடியவர்களே, என்னுடைய தந்தையும் என்னுடைய தாயையோ இந்த பூமியிலே இல்லையே, அவர்களுக்கு நான் எங்க போய் ஹிதமத்து செய்வது? நான் செய்ததை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானா? இருந்திருந்தால் நான் அள்ளி கொடுத்திருப்பேனே, இருந்திருந்தால் காலை அமைத்திருப்பேனே, இருந்திருந்தால் ஹிதமத்து இல்லையே. கவலை இருக்க வேண்டும், ஆனால் அந்த கவலை உலகம் சார்ந்த கவலையாக இருக்கக்கூடாது. நிக்காக செய்து விட்டால் என்னவாகுமோ, குழந்தை இருக்கிறதே என்னவாகுமோ, நான் வருமானத்திற்கு என்ன செய்வேனோ, என் இறுதி நாட்களில் என்னுடைய வாழ்நாள் என்ன ஆகுமோ, இந்த துன்யாவில எனக்கு வாகனம் இல்லை என்றால் என்ன ஆகுமோ, எனக்கு சொந்த ஊடு இல்லை என்றால் என்ன ஆகுமோ, என்ன ஆகினால் என்ன ஆகி போகிறோம். உலகத்தில் நாம் எதற்காக வாழ்கிறோம் பெருமக்கள்? இமாம் சுஃபியான் தௌரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்வார்கள், ஹயாத்துல் மால், சில பேருடைய வாழ்க்கையை பற்றி குறித்து சொல்றார்கள். ஹயாத்துல் மால், சிலருடைய வாழ்க்கை பொருளின் வாழ்க்கையாக இருக்கும். ஹயாத்துல் பனூன், சிலருடைய வாழ்க்கை பிள்ளைக்காக வாழ்வார், சொத்துக்காக வாழ மாட்டார், பிள்ளைக்காக வாழ்வார். சிலருடைய வாழ்க்கை ஹயாத்துல் நிசா, பெண்களுக்காக வாழ்வார், அவர் வாழ்நாளே பெண்களுக்காகவே இருக்கும். ஹயாத்துல் லாயிப், சில பேர் விளையாட்டாகவே வாழ்வார். ஹயாத்துல் தஹப், சில பெண்களுக்கு தங்கமே வாழ்க்கையாக இருக்கும். தங்கம் இருந்தால் வாழ்க்கை போதும், வருஷத்துல ஒரு தடவையாவது எப்படியாவது பர்ச்சேஸ் பண்ணிடணும். ஹயாத்துல் லிபாஸ், சில பேருக்கு ஆடையே வாழ்க்கையாக இருக்கும். ஹயாத்துல் கிபீர், சில பேருக்கு பெருமையே வாழ்க்கையாக இருக்கும். நம்முடைய வாழ்க்கை எதுவாக இருக்கிறது என்பதை நாம் தீர்மானிக்க வேண்டும். எல்லாமும் சேர்ந்த வாழ்க்கை ஒரு மனிதனுக்கு கிடையாது.
ஏதோ ஒரு வாழ்க்கையை அவன் அங்கரித்து போய் கொண்டே இருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுடைய பாதையை நீங்கள் பாருங்கள், நீங்கள் போகிற பாதையை பாருங்கள். ஒவ்வொரு நாளும் சுபஹ் தொழுகைக்கு பின்னால் நீங்கள் இறுதியில் இரவு நேரத்திலே ஒரே ஒரு கணம் யோசியுங்கள், நீங்கள் கடந்து வந்த இந்த நாளின் பாதை அது சொர்க்கத்தின் பாதையா, அது நரகத்தின் பாதையா? ஆனால் இந்த பாதை ஒரு இடத்தில் முடியும், அந்த முடிகின்ற இடம் எது என்பதை நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள் என்றார்கள் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பிமிஸ்லி ஹாதா யஅமலுல் ஆமிலூன், சக்கராத்துடைய நேரத்தில் சொன்ன வார்த்தை, சக்கராத்துடைய நேரத்தில் சொன்ன வார்த்தை இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, பிமிஸ்லி ஹாதா யஅமலுல் ஆமிலூன், இதுக்கு தான் அமல் செய்பவர்கள் அமல் செய்யணும், இதுக்கு தான் அமல் செய்பவர்கள் அமல் செய்யணும்னாங்க. உலகத்தில் இருந்த மாணவர்கள் எல்லாம் கேட்டாங்க, வந்த ஹுத்பாவுக்கு வந்த மனிதர்கள் எல்லாம் கேட்டாங்க, எதற்கு தான் அமல் செய்யணும், எதை பார்த்து தான் நீங்க சொல்றீங்க? இந்த உலகத்தை விட்டு பிரிவதற்கு முன்னால், என் கண் உறங்குவதற்கு முன்னால் அல்லாஹ் சொர்க்கத்தை எனக்கு காட்டுகிறான் என்று சொன்னார்கள் இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள். அந்த சொர்க்கம் நான் என்ன அமல் செய்தேனோ அந்த நல்ல அமல்களை எல்லாம் அல்லாஹ் எடுத்து காமித்தான், அதுதான் எனக்கு சொர்க்கமாக தெரிகிறது. நான் செய்த நிரந்தரமான உது, நான் தொடர்ந்து ஓதி வந்த குர்ஆனின் திலாவத்துகள், நான் தொடர்ந்து என் மாணவர்களுக்கு செய்த ஹிதுமத்துகள், என் மார்க்க சேவைகள், இவைகள் தான் எனக்கு சொர்க்கமாக தெரிகிறது. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள். யோசித்து பாருங்கள். இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா, இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா, இந்த பூமி நடுக்கம் ஏற்பட்டு நிலநடுக்கம் ஏற்பட்டு ஒரு ஆட்டம் கண்டால், இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா வ அக்ரஜத்தில் அர்து மாலஹா வ அக்ரஜத்தில் அர்து, இந்த பூமியில் உள்ளே இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் வெளியே கக்கிவிடும். வ காலல் இன்சானு மாலஹா, மனிதன் கேட்பான், என்ன நடக்குது இங்கே? ஸ்திரமாக இருந்த பூமி நடுங்குகிறதே, எல்லாம் உடைகிறதே, எல்லாம் பாழாகிறதே, உள்ளே இருப்பதெல்லாம் வெளியே வருகிறதே, வெளியே இருப்பதெல்லாம் உள்ளே இழுக்கிறதே. அந்த நாளில் அவர்களுக்கு எல்லா செய்தியும் அறிவிக்கப்படும். உங்களுடைய ரப்பு உங்களுக்கு அறிவித்த வஹி ஒன்று நிகழப் போகிறது என்று அல்லாஹ் சொல்லுவார். அவ்ஹாலஹா யௌமஇதி யஸ்துருன் நாசு அஷ்தாத்தல் லியுரவ் அஅமாலஹும். இதுதான் முக்கியமான இடம் அந்த சூராவிலே. யௌமஇதி யஸ்துருன் நாசு அஷ்தாத்தல் லியுரவ் அஅமாலஹும், இவன் செய்த அமலை இவனே இந்த உலகத்தில் பார்ப்பான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். கடைசி நிலை இவன் பார்ப்பான். யஸ்துருன் நாஸ், இவன் நெஞ்சத்தில் இருந்து பிளந்து வரும். மது அருந்தினானா, விபச்சாரம் செய்தானா, வட்டி வாங்கினானா, வரதட்சணை கொலையில் ஈடுபட்டானா, பிறரை கிண்டல் அடித்துக் கொண்டானா, பிறரை நிர்பந்தித்தானா, பிறரின் மீது தற்கொலை சிந்தனை உருவாக்கினானா, பிறரை கடனுக்குள் தள்ளினானா, ஆடம்பரத்திற்குள் தள்ளினானா, இசையில் மூழ்கினானா, எதிலே போனான்? செஞ்ச அமல்களை எல்லாம் எடுத்து அல்லாஹ் காட்டுவான். பார், فَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ خَيْرًا يَرَهُ. ஒரு நன்மையில் இருந்து பேர்த்தம்பழத்தின் கொட்டை இருக்கிறது இல்லையா, விதை, அந்த விதைக்குள் இருக்கிற விதை இருக்கிறதே தோல், அந்த அளவுக்கு மெல்லிசாக நன்மை செய்தாலும் ஹைரை செய்தாலும் யரஹ், அதையும் அவர் பார்ப்பார். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் சொல்லுகிறார், وَمَنْ يَعْمَلْ مِثْقَالَ ذَرَّةٍ شَرًّا يَرَهُ. சின்னதா ஒரு கெடுதி செய்திருந்தாலும் அந்த கெடுதியையும் அவர் பார்ப்பார். சுப்ஹானல்லாஹ். எதையும் பார்ப்பதிலிருந்து இவர் வெளியே வந்து விட மாட்டார். எல்லாவற்றையும் அல்லாஹ் அவர்களுக்கு காட்டுவான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, வருடங்கள் ஓடுகிறது, மாதங்கள் உருளுகிறது, காலங்கள் புலர்கிறது. எதை நோக்கி போகிறோம், எதை சாதித்து விட்டோம், எதை சாதிக்கவில்லை என்று சிந்திக்கும் மக்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிதான் அழைப்பார்கள். ஓ செல்வந்தர்களே, ஓ பணக்காரர்களே, ஓ அறிவாளிகளே, ஓ காசிகளே, ஓ ஆலிம்களே என்று அழைக்கவில்லை. யா அஹ்ல ஜகாத், ஜகாத் கொடுத்தவர்கள் எங்கே? யா அஹ்ல ஸலவாத், ஸலவாத்தை ஓதியவர்கள் எங்கே? யா அஹ்ல ஸலா, தொழுதவர்களே எங்கே? யா அஹ்ல ஸௌம், நோன்பாளிகளே எங்கே? யா அஹ்ல ஹஜ், யா அஹ்லல் ஆமிலூன், யா அஹ்லல் அன்சார், யா அஹ்லல் முஹாஜிர். ஒவ்வொருவருக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
மறுமை சார்ந்த பயணத்திற்கு எதை திட்டமாக தன் கையில் வைத்து ஒரு முஸ்லிம் வாழ்க்கையில் வாழ்ந்தானோ அதை கொண்டுதான் அழைத்தார்களே தவிர, உலகத்தில் ஒருவன் வாழக்கூடிய காலங்களில் உலகத்திற்காக எதை திட்டம் போட்டு தன் அடையாளமாக வாழ்ந்தானோ அதை கொண்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துன்யாவில் கூட அழைக்கவில்லை என்ற பொழுது மறுமையிலே அல்லாஹ் நம்மை எப்படி அழைப்பான் என்பதை முஸ்லிம் சமூகமே ஒரு கணம் சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் நம்மை நல்ல அமல்கள் செய்தவர்கள் பட்டியலில் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. குறைந்த ஆயுள் காலம் பெற்றிருப்பினும் வாழும் காலங்களில் எது நிரந்தரமான உலகத்திற்கு சொந்தமான நன்மையாக அமையுமோ, எது நிரந்தரமான உலகத்திற்கு லாபமாக அமையுமோ அதையே நம்மளுடைய பேங்கிலே அல்லாஹ் அதையே நம்மளுடைய சேவிங்ஸிலே இன்னும் இன்னும் அதிகப்படுத்தி நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் அல்லாஹ் கண்ணியமான ஒரு வாழ்வை இம்மை மறுமையிலே அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.